Advertising. Unit 5 advertising. Now unit 3 and 4 நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது ஒரு சின்ன ஒரு ஒர்க் பண்ண கொடுத்திருந்தேன். ஞாபகம் இருக்கான்னு பாருங்க. கேஸ் ஸ்டடி ஒன்று எடுத்துக்கோங்கன்னு சொன்னேன் இல்லையா? அந்த கேஸ் ஸ்டடி கொண்டு வந்தீங்களா? என்ன பண்ணீங்க? கொண்டு வந்தீங்க. ரெண்டு பேரும் பண்ணீங்க கேஸ் ஸ்டடி சொல்லிருக்கீங்க. எதுவுமே பண்ணல. சரி ஓகேவா? இப்போ என்னன்னா யூனிட் 5 நமக்கு அட்வர்டைஸ்மென்ட் சொல்லிருக்கேன். அட்வர்டைஸ்மென்ட் சொல்லிருக்கேன். இந்த அட்வர்டைஸ்மென்ட் நான் சொல்றேன் ஒரு கேஸ் ஸ்டடி நான் உங்களுக்கு சொல்றேன். இது உங்களுக்கு ஏதாவது புரியுதான்னு பாருங்க. இத பேஸ் பண்ணி பின்னாடி வர டாபிக்ஸ் எல்லாம் நீங்க கேஸ் ஸ்டடி போய் பாருங்க. சரியா? 3 மெம்பர்ஸ் இதோ எழுதிங்க. அதுவே பாத்தீங்கன்னா நீங்க எப்படி எழுதுறீங்க உங்களுக்கு தெரியும். ஜஸ்ட் எழுதி கொடுத்தீங்க. அதுல கண்டென்ட் எதுவும் இல்ல என்ன ஃபைண்ட் பண்றீங்கங்கிறது இல்ல, क्वेश्चंस அது இல்ல, சொல்யூஷன் எதுவுமே கிடையாது. ஓகேவா? ஒரு ஒரு க்ளூ ஒரு இது நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் ஒரு டாபிக். ஓகேவா? இதுல நீங்க இதுதான் கேஸ் ஸ்டடி. இப்படியே நான் கொண்டு வரேன் எல்லா டாபிக்கும். ஃபர்ஸ்ட் டாபிக் நான் அட்வர்டைஸ்மென்ட்னா என்ன சொல்றேன். ஓகேவா? இப்போ அட்வர்டைஸ்மென்ட்ல நான் என்ன டாபிக் எடுத்துருக்கேன் அப்படின்னா பிரைவேட் அண்ட் பப்ளிக்ங்கிறத நான் ஒரு செக்டார் எடுத்துக்கிறேன். ஓகேவா? அட்வர்டைஸ்மென்ட் நீங்க சொல்றீங்க சார் இந்த பிராண்ட் அட்வர்டைஸ் இந்த ப்ராடக்ட் அட்வர்டைஸ்மென்ட் இருக்கு சார் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? ரிசர்ச் இல்லையா? அந்த ப்ராடக்ட் பிரைவேட்டா இருக்கணும் இல்லைன்னா பப்ளிக்கா இருக்கணும். கரெக்ட்டா? இப்போ ஆவின் மில்க் எடுத்து பப்ளிக்கா பிரைவேட் பப்ளிக் கவர்மெண்ட் இல்லையா? அருமா பிரைவேட் அண்ட் இன்னொன்று என்ன இருக்கு வேற என்னது ஆரோக்கியம் அது பிரைவேட்டா பப்ளிக் பிரைவேட். ஓகேவா? இப்போ இந்த மூணே எடுத்துக்கோங்க அருமா ஆவின் அண்ட் ஆரோக்கியம். இதுல மூணுல பாத்தீங்கன்னா இது வந்து நம்பர் 1 இருக்கு ஆவின் நம்பர் 1 இருக்கு. ஓகே ஓகே உங்களோட ஐடியா கேக்குறமா ஆவின் நம்பர் 1 இருக்கு அப்படின்னா why இல்ல ஆரோக்கியம் சொன்னீங்கன்னா ஏன் அப்படிங்கிறது क्वेश्चन. ஓகேவா? புரிஞ்சுச்சா? என்ன பிரைவேட் பப்ளிக் அப்படின்னு மோஸ்ட்லி நீங்க பாத்தீங்கன்னா பிரைவேட் அண்ட் பப்ளிக் ஆப்பிள் சிம் எடுத்துக்கோங்க. சிம்ல பாருங்க ஆப்பிள் ஜியோ ரெண்டுமே பிரைவேட்டா பப்ளிக்கா பிரைவேட் அப்படியே அவங்க லீடிங் இருக்காங்க. பிஎஸ்எல் இந்தியாக்கு கம்மியா போயிருக்கு. பிஎஸ்எல் கவர்மெண்ட் இது பிஎஸ்எல் அந்த ஸ்டோரிக்குள்ளேயே வரவே இல்லை. காம்படிட்டர் கூட கிடையாது. நீங்களே சொல்றீங்க ஏர்டெல்னா ஜியோன்னு சொல்றீங்க, ஜியோனா ஏர்டெல் சொல்றீங்க. ஏர்செல் எங்க போச்சு, வோடாஃபோன் எங்க போச்சு, பிஎஸ்என்எல் எங்க போச்சு. இதெல்லாம் இல்லையா? நீங்களாவே ஒரு ஐடியா சொல்றீங்க. என்ன ஐடியா சொல்றீங்க அப்படின்னா சார் வீட்டுக்கு வந்து நம்பர் 1 சொல்றீங்க ஆரோக்கியம் தான் நம்பர் 1 எடுத்து பாருங்க ஆரோக்கியம் தான் நம்பர் 1. ஸோ இந்த மாதிரி மார்க்கெட்ல பிரைவேட் அண்ட் பப்ளிக் இருக்கும்போது எல்லா ப்ராடக்ட்டும் நீங்க பாருங்க பிரைவேட் தான் லீடிங் இருக்காங்க. என்ன ரீசன்? ஓகேவா? பிராட் ஏரியா பிராட் எல்லா இடத்துலையும் நீங்க பார்த்தீங்கன்னா இதுல வந்து வசதி வாய்ப்புகள் அதிகம் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் தான். கவர்மெண்ட் நினைச்சா என்ன வேணாலும் பண்ணலாம் இல்லையா? ஸோ அவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் வச்சுட்டு அவங்களால ஏன் நம்பர் 1 பார்க்க முடியல? ஒரு ரீசன் இருக்கு இல்லையா? ஏதாவது ஒரு ரீசன் இருக்கு. ஸோ சார் இந்த இடத்துல நான் இந்த ப்ராப்ளம் நான் கண்டுபிடிச்சேன் சார். ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வருது சார் இது கவர்மெண்ட் அட்வர்டைஸ்மெண்ட்க்கும் பிரைவேட்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. பஸ் எடுத்துக்கோங்க கவர்மெண்ட் பஸ் இருக்கு பிரைவேட் பஸ் இருக்கு. ஏன் அந்த பிரைவேட் பஸ் போட்டுருக்க ஒரு ஃபெசிலிட்டிஸ் கவர்மெண்ட் தான் கொடுக்க முடியாதா? கொடுக்கலாம்ல? நான் கொடுக்கல பாத்தீங்களா? ஸோ கண்டுபிடிச்சிட்டேன் சார். ஒரு இது நான் கண்டுபிடிச்சிட்டேன். ரெண்டு போய் பஸ்ஸுக்காக வெயிட் பண்றீங்க. அது ரெண்டு பஸ் வருது. கவர்மெண்ட் பஸ் முன்னாடி வந்து பின்னாடி பிரைவேட் பஸ் வருது. எது சூஸ் பண்ணுவீங்க? பிரைவேட் பஸ் தான் போவீங்க. என்ன ரீசனுக்காக? ப்ராப்ளத்தை கண்டுபிடிச்சிட்டீங்க சார். கவர்மெண்ட் பஸ்ல இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கு சார் அப்படின்னு. ரெண்டாவது நீங்க அடுத்து எதுக்கு போறீங்க? ஏன் ஏற மாட்டேங்கிறீங்க இந்த பஸ்ல அப்படின்னு சொல்லும்போது எதுன்னு சொல்றீங்க? சொல்லுங்க ஒவ்வொரு ஐடியா சொல்லுங்க. ஏன் பிரைவேட் பஸ் சூஸ் பண்றீங்க? இதுக்கு சீட் வந்து நல்லா கம்ஃபர்ட்டா இருக்கும். ரெண்டாவது டிக்கெட் பிரைஸ் பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் கம்பேர் பண்ணும்போது கம்மியா இருக்கு சார் சொல்றீங்க. ரெண்டாவது மூணாவது டைமிங்ஸ் கிடைக்கும். டைமிங்ஸ் எதனால வேரி ஆகுது? நிறுத்தாம போவாங்க சார் அப்படின்னு சொல்றீங்க. அப்படியே நிறுத்தினாலும் அவங்க என்ன பண்றாங்க வேற ஒரு விஷயத்துல அதை காம்பன்சேட் பண்ணாங்க. எப்படி எல்லா ஸ்டாப்லயும் பஸ் நின்று போனாலும் வேற ஒரு விஷயத்தினால காம்பன்சேட் பண்ணிடுறாங்க. அந்த டைம் வந்தாங்க. என்ன ரீசன்? ஃபாஸ்ட். வெரி குட். ஃபாஸ்டா வரதுனால என்ன பண்ணிடுறாங்க? கொடுத்த டைமிங் கூட அவங்க மேட்ச் பண்ணிடுறாங்க. இது எல்லாமே கவர்மெண்ட் பஸ்ல லேக் ஆகும். ஓகேவா? சோ இந்த இடத்துல இந்த ப்ராப்ளத்தை கண்டுபிடிச்சு. ஓகேவா சார்? நீங்க சாங்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பிரைவேட் பஸ்ல நல்லா இருக்கும் சார். அவங்க ஸ்டெப் எல்லாம் யூஸ் பண்றதெல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும். எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு ரிச்சா தான் இருக்கும் சார் அப்படின்னு சொல்றீங்க. அப்படிங்க ஒரு ப்ராப்ளம். இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ப்ராப்ளத்தை கண்டுபிடிச்சிங்க. ரெண்டாவது என்ன பண்ணணும்? இது யார் லீஸ்ல இருக்காங்க? கவர்மெண்ட் லீஸ்ல இருக்காங்க. பிரைவேட் மாதிரியே கவர்மெண்ட் கொண்டு வரலாம். என்னென்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்க ரைஸ் பண்ணுவீங்க? இப்போ பஸ் கேஸ்
சார் டைமிங் வந்து கொஞ்சம் ரொம்ப ஃபாலோ பண்றதே இல்லை சார் கவர்மெண்ட் பஸ். ஏன் ஃபாலோ பண்றதுல ரொம்ப ஸ்லோவா இருக்கு சார். ஓகேவா? ஸ்லோவா வரனால அந்த டைமிங் வந்து கரெக்டா கீப் பண்ண முடியலன்னு சொல்றீங்க. இது ஃபர்ஸ்ட் क्वेश्चन. ரெண்டாவது சீட் ஏதோ சொன்னீங்க. சீட் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பஸ் அப்படியே கொண்டு வந்தாங்கன்னா 10 இயர்ஸ் அந்த பஸ்ஸை மாத்தாம அப்படியே தான் வச்சுட்டு இருப்பாங்க. ரீசன் இதுதான். ஆப்போசிட்டா போயிடும் இல்லையா? அந்த 2 இயர்ஸ் ஒன்று என்ன பண்ணணும்னா அப்டேட் கொடுத்துட்டே இருக்கும், சேஞ்சஸ் கொண்டு வந்துட்டே இருக்கும். பட் இதே கவர்மெண்ட் பண்றது. ஸோ இந்த கொஸ்டின் இங்க ஒரு கொஸ்டின் வந்தாச்சு. ரெண்டாவது சார்ஜஸ் நீங்க சொன்னீங்க சார் பிரைவேட்ல வந்து பப்ளிக்ல சார்ஜஸ் அதிகமா இருக்கு சார், பிரைவேட்ல கம்மியா இருக்கு. அதே ரீசன் தானே, அதே ரூட் தானே. பட் எப்படி இது அவங்களுக்கு வந்து ஓகே ஆகுது, இது நாட்டும் ஓகே ஆகுது? கரெக்ட் தான். நம்ம மட்டும் எடுத்துக்கலாம். வந்து ஃபுல்லா மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா அல்ட்ரா டெலக்ஸ் போட்டு வச்சிருக்காங்க இல்லையா, ரேட் அதிகம் தான். பட் இதே இதுதான் மினிபஸ் தேர்வு கொடுத்துருக்காங்க பிரைவேட்ல போய். பட் அதை விட அந்த ரேட் வந்து வேரி ஆகுது, ரொம்பவே கம்மியா இருக்கு. இது எப்படி இது வந்து மேட்ச் ஆகுது? நல்லா யோசிச்சு பாருங்க. சேம் ரூட், அதே ரூட் தான், அதே கிரவுண்ட் தான். ஓகேவா? டிராஃபிக் அதே டிராஃபிக் தான், சேம் ரீசன். இது எப்படி அவங்களுக்கு ப்ராஃபிட் உங்களுக்கு லாஸ்? இந்த ஒரு क्वेश्चन வந்து இருக்கா. இது செகண்ட் क्वेश्चन. நாம 8 மணிக்கு ஃபர்ஸ்ட் ஏறிட்டோம்னா 8:30 காலையில அது 8:30 வந்துருது சார், கரெக்ட்டா கொண்டு வந்து ரீச் பண்ணிடுறாங்க. சோ இந்த மாதிரி இதெல்லாம் லேக் ஆகுது. இதெல்லாம் क्वेश्चंस. தேர்ட் ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் என்னன்னு கண்டுபிடிச்சீங்க. செகண்ட் ஒன் இப்போ அது क्वेश्चन ரைஸ் பண்ணிட்டீங்க. தேர்ட் ஒன் அதை ரெக்டிஃபை பண்றீங்க. எப்படிலாம் ரெக்டிஃபை பண்ணலாம்? கவர்மெண்ட் பஸ் எல்லாமே பிரைவேட்டா மாறணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் ஒன் கவர்மெண்ட் பஸ் எல்லாமே பிரைவேட் மாதிரியே கொண்டு வரணும் அப்படின்னா பிரைவேட் பஸ் மாதிரியே மாறணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்? கவர்மெண்ட் கொஸ்டின் தெளிவா புரிஞ்சுக்கோ. கவர்மெண்ட் பஸ் எல்லாமே பிரைவேட் பஸ் மாதிரியே சேஞ்ச் ஆகணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்? பஸ்ஸோட பெயிண்ட் எல்லாம் சேஞ்ச் பண்ணலாம், மாடல்ஸ் எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணலாம். இது ஒரு ஐடியா கொடுத்தீங்க. ஓகே, ஒன்று டைமிங்ஸ் கீப் அப் பண்ணணும் சார். நீங்க சொன்னீங்க நார்மல் ஸ்பீடை விட்டு கொஞ்சம் ஸ்பீடு வந்து கொஞ்சம் அதிகம் பண்ணலாம் அப்படின்னு. ஓகே, அதே மாதிரி பிரைஸ்